அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் மறுபடியுமாய் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல எப்படி வாழ்விலே பிரச்சனைகள் நடுவிலே கூட எப்படி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பவர்களாக, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறவர்களாக, இப்படிப்பட்டவர்களா எப்படி வாழ்வது என்ற சத்தியத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நாம் 3 காரியங்களை பார்த்தோம். பிரச்சனை நடுவிலும் நாம் கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாக, மகிழ்ச்சியா இருப்பவர்களாக வாழ்வதற்கு ஆபகுக் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதல் காரியம் என்ன? நம்முடைய இருதயத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளால் அல்லது நம்மை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளால் நம்முடைய இருதயம் பாரம் அடையும் போது, நம்முடைய இருதயம் புலம்பல் மனவேதனையினால் நிரம்பும் போது, அந்த காரியத்தை தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெரிவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறதை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறதே, அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் முதலாவதாக கற்றுக்கொண்டோம். நம்முடைய பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையிலே நம்முடைய இருதயம் மனவேதனை புலம்பலால் நிரம்பும் போது நம்முடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி முதலாவது பார்த்தோம். 2வது நாம் பார்த்தோம், நம்முடைய பாரத்தை நாம் கர்த்தர் மேல் வைக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பேன் என்ற அந்த தீர்வை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கேள்விகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பதில் அளிக்கிறார் என்று சொல்லி பார்த்தா, அந்த பதில் என்ன? நம்முடைய எல்லா பிரச்சனைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் தேவன் நியமித்திருக்கிற ஒரே பதில், சிலுவையில் இயேசு நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அதுதான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற தீர்வாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தேவன் அருளி இருக்கிற அந்த தீர்வை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவர் சிலுவையிலே நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தின் சத்தியங்களை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் போது பாருங்க, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறோம். இதான் 2வது பாயிண்ட் நம்ம கற்றுக்கொண்டது. 3வது காரியம் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் தம்முடைய தீர்வை சிலுவையில இயேசு நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது, அதுதான் நமக்கு எல்லா காரியத்துக்கும் தீர்வா இருக்குது என்று சொல்லி தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது அநேக வேளைகளில் அது நமக்கு வைத்தியமாக என்ன செய்கிறது? தோன்றுகிறது. அது எப்படி சிலுவையில யாரோ ஒருத்தர் மரித்தது எப்படி எனக்கு இன்னைக்கு என் வாழ்வின் பிரச்சனைக்கு, பாவத்திலிருந்து விடுதலைக்கு அது எப்படி தீர்வா மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாம்ச மனதுக்கு அது என்னது ஒரு பைத்தியமாக தோன்றுகலாம். ஆனா நாம் 1 கொரிந்தியர் 1:18 பார்த்தது போல ரட்சிக்கப்படுற நமக்கு அது தேவ பலனா என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுதான் தேவனுடைய தீர்வு, அதுதான் தேவனோட தீர்வா இருக்கிறதுனால அதை நாம் பைத்தியமாக எண்ணாமல், அப்படி அதை ஒரு அற்பமா எண்ணாம, ஆமா தேவன் சிலுவையில இயேசுவை என் பாவங்களுக்காக
எனக்கு பதிலாக மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தாரு. ஏசாயா 53:5 சொல்லுகிறது போல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தம் அவர் நொறுக்கப்பட்டாரு, அதுதான் என் பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லி நம்ம முழுமையா உணர்ந்து அதை ஒரு அற்பமா பைத்தியமா எண்ணாம அதை தேவ பலனா நம்ம எண்ணும் போது, தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களா என்ன செய்கிறோம், மாறுகிறோம் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், தியானித்து முடித்திருக்கிறோம். எப்படி வாழ்விலே பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை நடுவில் கூட கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் வாழ்றதுக்கு இன்று 3 சத்தியங்களும் முக்கியமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் 4வது பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போக போறோம். நாம் மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம். இப்பொழுது 1வது வசனம் 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் அடுத்ததாக என்ன காரியம் பார்க்க போகிறோம், எப்படி நாம் வேதம் சொல்லுகிறது போல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 4வது வசனம், ஆபகுக் 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, இந்த 4வது காரியமா இந்த இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். எப்படி பிரச்சனை நடுவில் கூட நாம் கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு திறவுகோல் என்னது, நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அன்றாடம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம வாசிக்க கேட்ட ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன பாருங்க. நம்ம அன்றாடம், இங்க வசனம் சொல்லுது, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே என்ன செய்வான், பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம தேவ பிள்ளைகளே, அன்றாடம் சிலுவையில் இயேசு நமக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை விசுவாசித்து வாழும்படி தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்படி வாழ்பவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது போல ரட்சிக்கப்படுற நமக்கு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, அந்த நற்செய்தி, அதுதான் நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு தேவ பலனா இருக்குது அப்படிங்கிற சத்தியத்தை நீங்கள் ஆழமாக என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சிலுவையில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என் பாவங்களுக்காய், சாபங்களுக்காய், எல்லா விதமான ரோகங்கள், எல்லா விதமான வேதனைகள் எல்லாவற்றுக்காகவும், துக்கம், பாடு, வியாதி, என்னுடைய கடன், சாபங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் சிலுவையில மரித்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாரு. அதுதான் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு தேவ பலனா இருக்கிறது என்ற அந்த சத்தியத்தை நாம் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். ஆனா அதை விசுவாசிப்பதற்கு கடந்த வாரத்துல பார்த்த மாதிரி தடையே என்னது, நமக்கு இந்த சிலுவையின் உபதேசம் சில நேரம் பைத்தியமாக என்ன செய்கிறது, தோன்றுகிறது. அப்போ நம்ம கடந்த வாரத்துல பார்த்த எப்படி கர்த்தர் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு எப்படி அவரோட வாழ்நாள்ல இஸ்ரேல் தேசத்துல காணப்பட்ட அந்த பாவத்தை நியாயந்திருப்பதற்கு கர்த்தர் பாபிலோனியர்களை கொண்டு நியாயந்திருப்பேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தின போது ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு அந்த பதில் பைத்தியமாய் தோன்றதுனால அவர்
1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அவர் திரும்ப தேவன் சொன்ன பதிலுக்கு கர்த்தரிடத்திலே மறுமொழி சொல்றாரு. மறுமொழி சொல்லும் போது நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், அது அவர் கர்த்தரை கிட்டத்தட்ட குற்றப்படுத்தி பேசுற மாதிரி தான் என்ன செய்தாரு, பேசினார். கர்த்தாவே, நீர் சொன்ன அந்த காரியம் சரியில்லை, நீர் எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தரையே குறை பேசுற மாதிரி தான் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், அவர் திரும்பவும் மறுமொழி என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த மறுமொழி பேசிட்டு தான் கர்த்தரை குறை சொல்ற மாதிரி கர்த்தரிடத்திலே மறுமொழி பேசிட்டு தான் இப்போ இந்த ஆபோக்கு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை அவர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, உண்மைதான், என் உள்ளத்துல கர்த்தர் சொன்ன பதில் பைத்தியமா தோணுது, கர்த்தர் செய்யறது சரிங்கிறமா எனக்கு தெரியல, ஆனாலும் நான் கர்த்தரிடத்தில் என் காரியத்தை என்ன செய்யிட்ட தெரிவிச்சிட்டதுனால அவர் சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நான் என் காவலிலே தரித்து அரணினில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். பாருங்க, இங்க கர்த்தரிடத்துல தன்னோட மறுமொழியை சொல்லிட்டார். என்னது, ஆண்டவரே நீங்க செய்யறது சரிமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறை பேசி பதில் சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் உடனே கர்த்தரை பகைச்சுக்கிட்டு ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் என்ன இப்படி செய்யறது சரியா தோணல, இனிமே இவரை நான் விசுவாசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆபம் தீர்க்கதரிசி தன்னுடைய மனக்குமுறல்ல ஆண்டவரை விட்டு என்ன செய்தரல, விலகி போயிடல, தன்னோட மனக்குமுறலை கர்த்தரிடத்துல சொல்லிட்டு பாருங்க, தொடர்ந்து என்ன செய்யறாரு, கர்த்தருடைய சமூகத்திலேயே நிலைச்சு நிற்கிறார். எதுக்கு நிலைச்சு நிற்கிறாரு, இப்போ நான் கர்த்தரிடத்துல என்னுடைய மனக்குமுறல், கர்த்தாவை நீ செய்யற சரியில்லைங்கிற மாதிரியே பதில் கூறிட்டேன், ஆனாலும் நான் சொன்ன மறு உத்தரவுக்கு கர்த்தர் திரும்ப என்கிட்ட என்ன சொல்லுவார் என்று சொல்லி நான் என்ன செய்யறேன், அதுக்காக கவனித்து தேவ சமூகத்துல காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் இங்க என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சில பேர்லாம் நினைக்கிறாங்க நம்முடைய தேவன் ரொம்ப பரிசுத்தர். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே கர்த்தரை குறித்து நினைக்கிற ஒரு நினைவு என்னவென்றால், பாருங்க, அது ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்ற மாதிரி வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தரும் ஆனவர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு தெரியும் நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறபடியால் இன்னைக்கு அநேகரோட உள்ளத்துல இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்றால், என்னுடைய உள்ளத்துல ஒருவேளை நான் தேவனை குறித்து தப்பாக ஒரு எண்ணம் அல்லது ஆண்டவர் குறித்து ஒரு தவறான மனக்குமுறல். பாருங்க, இங்க ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஏற்கனவே பார்த்தோம், ஆபகுக் ஆண்டவரை குறித்து தவறாக எண்ணிதான் அவரிடத்தில் என்ன செய்கிறார், நீர் தவறு செய்து விட்டீர் என்பது போல கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார், கர்த்தர்கிட்டே அப்படி போய் பேசுறார். அதுதான் இந்த வசனங்களுடைய அர்த்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல இப்படி ஆண்டவரை பத்தி சில தப்பான எண்ணங்கள் என் உள்ளத்துல இருந்துச்சுன்னா, இப்ப அதை குறித்து நான் தேவனிடத்துல போயெல்லாம் பேச முடியாது, அல்லது தேவனிடத்திலேயே நான் போய் நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்யற காரியம் எதுவும் சரியில்லை, நான் நீங்க செய்யற காரியத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா நமக்கு ஒரு மனக்குமுறல் இருந்துச்சுன்னா, அதை தேவனிடத்துல போய் முகமுகமா தெரிவிக்க முடியாது, அதை போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தங்களோட உள்ளத்துல என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் ஒரு காரியத்தை என்ன செய்யறாரு, சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் இப்போ 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. அதாவது ஆண்டவர்
ஆபகுக் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபகுக், நீ என்னிடத்துல வந்து பேசுனதெல்லாம் என்ன பண்ணு, இப்போ நீ ஒரு இதுல என்ன செய்ய, எழுது. நீ என்னிடத்துல பேசுனது என்னது, நான் உன்னிடத்துல என்ன பேசுறேன், நீ திரும்பவும் என்னிடத்துல என்ன பேசுன, எல்லாத்தையும் என்ன செய்ய, எழுதி வை. எழுதி வை. ஏன் எழுதி வை? ஏன்னா உனக்கு பின்வரும் சந்ததி இதை 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 என்ன செய்யட்டும், வாசிக்கட்டும். வாசிச்சு அவங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்யட்டும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆபகுக் தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் தான் கர்த்தரிடத்தில் பேசினதெல்லாம் எழுதி வை அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, ஏன் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 12 17 வசனத்துல ஆபகுக் கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாம, அதாவது இஸ்ரேல் தேசத்துல அவர் வாழ்ந்த நாட்கள் அநேக பாவங்கள் காணப்பட்டது, அதை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் பாபிலோனியர்ல பயன்படுத்துவேன்னு சொன்ன அந்த பதிலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாம தான் தேவனே நீங்க இது செய்யறது சரியில்லைன்னு சொல்லி தேவனிடத்துல அந்த மறுமொழியை சொல்றாரு. அந்த மறுமொழியை ஆண்டவர் சொல்ற, நீ எழுதி வச்சிரு. ஏன் எழுதி வச்சிரு? பின்வரும் சந்ததிக்கு என்னது தெரியட்டும். என்ன தெரியட்டும்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு கூட்டத்தினர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நிறைய பேர் வர்றாங்க. ஆனா ஒரு கூட்டத்தினர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை கொஞ்ச நாள் பின்பற்றிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 17 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, சிலர் என்ன பண்றாங்களா பாருங்க. 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். பாருங்க, சிலர் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமா என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு ஆனா பாருங்க, சில காலம் கடந்த பின்பு அவங்க இன்னும் கர்த்தருக்குள்ள ஆழமா வேறு கொள்ளாதபடியினால கொஞ்ச காலம் மாத்திரம் என்ன செய்யறாங்க, நினைச்சிருக்கிறாங்க. ஆனா வசனத்தின் நிமித்தம் துன்பம், வாழ்க்கையில துன்பம் உபத்திரம் இதெல்லாம் உண்டான உடனே என்ன ஆகிறாங்களா, இடரல் அடைஞ்சிடறாங்களா. அதாவது வாழ்க்கையில ஆண்டவரோட என்ன செய்யறாங்க, பின்வாங்கிடுறாங்களாம். வாழ்க்கையில சில துன்பங்கள் உபத்திரம் வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. அநேகர் இன்னைக்கு அப்படி ஆண்டவரை விட்டு பின்வாங்கின அப்படிப்பட்ட நபர்கள் அநேகமா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பம் உபத்திரம் வந்த உடனே இடரல் அடைஞ்சு என்ன செய்யறாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ இப்படி ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு பின்னாடி வாழ போற சந்ததியில அநேகர் என்ன செய்வாங்க, ஆபகுக் தீர்க்கதரிசி சந்தித்தது போலவே அநேகர் என்ன செய்வாங்க, வாழ்க்கையில சந்திப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்த நாட்களில், அவர் வாழ்ந்த சமுதாயத்தின் நடுவில் தன்னை சுற்றி பாவம் பெருகி கிடந்ததுனால அவர் ஒரு நெருக்கத்தின் நடுவிலே, துன்பத்தின் சூழ்நிலை நடுவில் தான் அவர் என்ன செய்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த சூழ்நிலை நடுவில் ஆபகுக் தீர்க்கதரிசியும் அவரோட உள்ளத்துல என்னது, இடரல் அடைகிறார். ஆண்டவரை குறித்து இடரல் அடைகிறார். அதை தான் நம்ம ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் இப்பொழுது 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. பாருங்க, தான் சந்தித்த துன்பம் உபத்திரத்து நடுவுல தான் ஆபகுக் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருப்பேன், நீங்க இன்னும் ரட்சியாமல் இருக்கீங்களே. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்காங்க. வெளியில பார்த்தா சரீரப்பராம சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா அவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா நமக்கே தெரியும் அவங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் என்னது இல்லை. ஆண்டவரை விட்டு அவங்க பின் வாங்கிட்டாங்க இருதய பூர்வமாக. இன்னும் கொஞ்ச நாள்ல
முற்றிலும் ஆண்டரை விட்டு என்ன செய்வாங்க, பின் வாங்கிடுவாங்க, சர்ச்சுக்கு போறதே நிறுத்திடுவாங்க. இன்னைக்கு அநேகர் தங்களோட வாழ்க்கையில இந்த ஆபகுக்கு இருந்த அந்த இடரல் அடைந்த நிலைமையில தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆபகு தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன? நாம் கர்த்தரை விசுவாசித்து அன்றாட வாழ வேண்டாம். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் பேசுகிற 4வது வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை நம்ம அறியறதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஆபகுக்கை போல உங்க வாழ்க்கையில சந்திக்கிற உபத்திரம் துன்பத்தினால நீங்க ஒருவேளை இடரல் அடைஞ்சு ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு கசப்பு, ஒரு 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 பகை உங்க உள்ளத்துல உண்டாயிருச்சு அப்படின்னு உண்டாகி விட்டது. இதனால இப்ப நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபிக்காம உங்களுடைய முறையீடுதலை கர்த்தரிடத்தில் சொல்லாம இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா, உன் இருதயத்தில் உள்ள இடரலோட என்கிட்ட என்ன செய்வா. ஒருவேளை நான் செய்கிற காரியத்தை குறித்து உனக்கு சில இடரலாகி என் மேல உனக்கு கசப்பு இருக்கலாம், முறுமுறுப்பு இருக்கலாம், பகை கூட இருக்கலாம். அதை நேரடியா என்கிட்ட வந்து என்ன செய்ய சொல்லு, பேசு. அதை என்கிட்ட வந்து என்ன செய்ய, ஆபகுக்க போல நீயும் தைரியமா என்கிட்ட வந்து என்ன செய்யலாம், பேசலாம். ஏன்னா நீ குறை சொல்ற மாதிரி கூட என்கிட்ட நீ வந்து என்ன செய்யலாம், மோமா என்கிட்ட வந்து பேசலாம். நான் ஒன்றும் உன்னை உடனே என்ன செய்ய மாட்டேன், என் சமூகத்தை விட்டு துரத்தி அடிச்சிட மாட்டேன். இல்லை, ஆபகுக் என்னிடத்தில் வந்து என்னையே குறையாய் பேசின வார்த்தையை கூட நான் பேசி நான் திரும்பவும் ஆபகுக்கு என்ன செய்தேன், மறுமொழி அளித்தேன். அதை போல உனக்கும் நான் மறுமொழி அளிப்பேன் என்று கர்த்தர் நினைச்சுக்கிறார், சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆபகு தீர்க்கதரிசி இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? உங்க இருதயத்துல ஒருவேளை தேவனுக்கு விரோதமா உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா, அதை உங்க உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தேவன் சரியில்லை, அவர் பண்ற காரியம்லாம் எனக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இல்லை, போ ஆண்டவர் நல்லவரே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தேவனுக்கு விரோதமா ஒரு முறுமுறுப்பு இருக்குதா? அந்த முறுமுறுப்பு வந்த உடனே தேவ சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டு கர்த்தரிடத்திலேயே பேசாம இருந்து அவரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. கர்த்தர் சொல்ல, ஒரு இருதயத்துல என்னை குறித்து இடரல், ஒரு பகையான எண்ணம், முறுமுறுப்பு, கர்த்தர் சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் வரும்போது அதையும் எடுத்துட்டு என் சமூகத்துக்கு என்ன செய்திரு, வந்துட்டு எப்படி ஆபகு என்ன தன்னுடைய குறைய எப்படி என்கிட்ட சொல்லிட்டு பாருங்க. இந்த 1வது வசனத்துல ஆபகு 2:1 பாக்குறோம். ஆண்டவர் இடத்துல மறுமொழியாக தன்னோட குறையெல்லாம் பேசிட்டு அவர் திரும்ப தேவ சமூகத்துல வந்து நிக்கிறாரு. எதுக்கு நிக்கிறாரு? ஆண்டவர் திரும்பவும் தன்னிடத்துல என்ன அவர் உத்தரவு சொல்லுவேன்னு சொல்லி அவர் கவனித்து காத்துக்கிட்டு இருந்தாரா பாருங்க. அப்போ உங்கள் இருதயத்துல தேவ பிள்ளைகளே, கர்த்தரை குறித்து ஒரு இடரல் வரும்போது, கர்த்தர் பேரில ஒரு கசப்பு, ரொம்ப ஒரு கசப்பு, ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சுன்னா, அது வந்த உடனே சர்ச்சுக்கு போறதே நிறுத்தி, சர்ச்சுக்கு போறதை நிறுத்துறது, கர்த்தரை விட்டே பின்வாங்கிறது, அப்படி பண்ணிடாதீங்க. அப்படி அந்த நிலைக்கு நீங்க போயிடாதபடிக்கு என்ன பண்ணுங்க, உங்க இருதயத்தில் உள்ள கசப்புகளை எடுத்துட்டே கர்த்தரிடத்துல என்ன செய்யணும், வந்து அதை டைரக்டா கர்த்தரிடத்துல என்ன செய்யுங்க, பேசுங்க. அதுக்குதான் இந்த ஆபகு தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் பேசின அந்த உரையாடல் எல்லாம் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனத்துக்காக எழுதி வைன்னு சொல்லி ஆண்டவர் ஆபகு கிட்ட சொன்னாரு. அதனால்தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஏன் அது எழுதும், எதுக்கு எழுதி வச்சிருக்கு? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தின் இடரல்களை என்னிடத்தில் கொண்டு வரும்போது இப்ப நான் உனக்கு என்ன செய்ய முடியும், மறுமொழி சொல்ல முடியும். உன் கேள்விகளுக்கு, உன்னுடைய முதல்ல ஆரம்பத்துல கேள்விகளா இருந்துச்சு, இப்போ வந்து இருதயத்துல ரொம்ப இடரல் வந்துருச்சு ஆண்டவரை பத்தி. அந்த இடரல்களை கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து அதை சொல்லும் போது கர்த்தர் பாருங்க உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிச்சு அந்த இடரல்களை அவர் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு அது என்ன செய்யும், அதுக்கு வழி உண்டாகும் பாருங்க. ஏன்னா ஆபகு பாருங்க தன்னுடைய இடரல்களை கர்த்தரிடத்துல வந்து சொன்ன போது இந்த 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மறுபடியும் ஆபகுக்கோடு பேசின வார்த்தைகள்
அவருடைய இருதயத்துல அவர் சந்தித்த துன்பத்து நிமித்தம் வந்த இடரல்கள், இருதயத்தினுடைய இடரல்களை அவர் பேசின அந்த வார்த்தை எடுத்து போட்டதுனால 3ஆம் அதிகாரத்துல வரும்போது பிரச்சனை நடுவிலும் கர்த்தருக்குள் களி கூறுகிறவரா அவர் எடுத்துக்கிட்டார், மாறிட்டார். அப்போ உங்கள் இருதயத்துல இருக்கிற இடரல்கள், கர்த்தர் பேர்ல இருக்கிற கசப்புகளை கர்த்தரிடத்துல முகமுகமா நேர்ல நினைச்சிருங்க, சொல்லிருங்க. சொல்லும் போது கர்த்தர் அதை கேட்டு திரும்ப உங்களுக்கு மறுமொழி அளித்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற இடரல்களை அவர் தம்முடைய அன்பின் மூலமாக வார்த்தைகள் மூலமாக அகற்றி போடுவார் பாருங்க. ஆதலால் இதனாலே கர்த்தரிடத்தில் வாங்க. உங்க உள்ளத்துல இன்னைக்கு அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போற நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை சந்திச்சு இடரலார கர்த்தரை விட்டே பின்வாங்குற நிலைமையில இருக்கீங்க. கர்த்தர் பேர்ல உங்களுக்கு ரொம்ப கசப்பு, இன்னைக்கு கர்த்தர் பேர்ல ரொம்ப பகையா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, வா எடுத்துட்டு வா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜெபத்துல என்கிட்ட சொல்லு, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லு. சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மறுமொழி அளித்து உன் இருதயத்தில் இருக்க இடர்களை அகற்றி போட்டு நீ என் பேரிலே களி கூறுகிறவனாய் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறப்பா, நாளில் நீர் எங்களோடு பேசின அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப நாளா ஆண்டவரை நாங்கள் கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். பொதுவா மனுஷர்களுடைய சிந்தையெல்லாம் கர்த்தர் பரிசுத்தர், அவர்கிட்ட போய் அவரை பற்றியே இருக்கிற புலம்பல்கள், அவரை பத்தி நான் நினைத்திருக்கிற தப்பான எண்ணங்கள் எல்லாம் நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் இப்போ சர்ச்சுக்கு போறதில்லை, அவரை விட்டு பின்வாங்கி விட்டேன் என்று சொல்லி வாழுகிறவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகர் இருக்காங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல அவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை பேசி இருக்கிறீங்க. வாழ்க்கையில சந்திக்கிற துன்பத்தினால் இடரலாய் போயிருக்கிறியா? அந்த இடரலை எடுத்துட்டேன்ட்டவா, என்னை பற்றி தவறா எண்ணினா கூட அதை கூட என்னிடத்தில் சொல்லிவிடு. ஏன்னா நீ அதை சொல்லும் போதுதான் நான் உனக்கு திரும்ப மறுமொழி அளித்து உன் இருதயத்தில் இருக்கிற இடரல்களை எடுத்து போட அது வழியை உண்டாக்கும் மகனே மகளே என்று சொல்லி நீர் இந்த நாளில் உங்களோட பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர். ஆதலால் இந்த நாளில் யாரெல்லாம் ஒருவேளை துன்பத்தினால் வாழ்வில் இடரல் அடைந்து யாரெல்லாம் பின்வாங்குற நிலைமையில இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்துக்கு வரட்டும் அப்பா. திரும்பவும் வந்து தங்களுடைய இருதயத்துல இருக்கிற அந்த கசப்புகளை கூட உங்களுடைய சமூகத்தில் அவங்க கொட்டட்டும். அதன் மூலம் நீங்க அதை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிலளித்தது போல பதிலளித்து அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லா இடரல்களையும் இந்த நாளில் நீர் உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கி அன்பினால் அவர்களை அணைத்து அவர்களை ஆறுதல் படுத்தி இந்த நாளிலே அவர்களுடைய பின்வாங்குகிற விசுவாசத்தை நீர் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இடரல் அடைந்த இருதயங்களை குணமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.